ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை நிலவும் நகர்ப்புற பகுதிகளுக்கும் ஊரக குடியிருப்புகளுக்கும் காவிரி ஆற்றினை நீர் ஆதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு ரூபாய் 2819 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 11 ஒன்றியத்தில் உட்பட்ட 2306 ஊரக குடியிருப்புகள் பயன்பெற உள்ளன. இத்திட்டத்தில் கரூர் மாவட்டம் நஞ்சைப்புகழூர் என்னும் இடத்தில் காவிரி ஆற்றில் ஒரு உட்கொள்ளும் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பெறப்படும் நீர் 50 கிலோமீட்டருக்கு அப்பால் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் அமைக்கப்பட்டுள்ள 135 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் தற்போது 65 மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்டு வருகின்றது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 2 பிரிவுகளாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 36 மில்லியன் லிட்டர் நீரேற்று குழாய்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றது. இத்திட்டத்தின் மூலம் நகர்ப்புற பகுதிகளுக்கு 55,068 புதிய வீட்டிணைப்புகள் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தினை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் புதிய கூட்டு திட்ட பணிகளை விரைவுபடுத்தி குறித்த காலத்திற்குள் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய பொறியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் அறிவுறுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மற்றும் ராமேஸ்வரத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் ராஜு ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த ஆய்வின் போது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தில் மண்டபம் பேரூராட்சி முனைக்காடு கடற்கரை பகுதியில் மீனவர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்ட கடற்பாசி விதைகளை தெப்பத்தில் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதை பார்வையிட்டு மீனவர்களிடம் கேட்டறிந்ததுடன் தொடர்ந்து இந்த திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வழங்கப்பட்ட கூண்டு மீன் வளர்ப்பு தொடர்பாகவும் மீனவர்களிடம் அமைச்சர்கள் கேட்டறிந்தனர். மேலும் அப்பகுதியில் வசிக்கும் மீனவர்களிடம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் தொடர்பாகவும் மீனவர்களுடன் கலந்துரையாடி கேட்டறிந்ததுடன் உங்களுக்கு தேவைக்கேற்ற அரசின் திட்டங்கள் உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்தனர். பின்னர் ராமேஸ்வரத்தில் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் பாரம்பரிய நாட்டுப்படகு மீனவர்களுக்கு உட்பொருத்தும் மற்றும் வெளிப்பொருத்தும் இயந்திரங்களை வழங்கினார். பின்னர் பாம்பன் மீனவர் குடியிருப்பு பகுதிக்கு சென்று இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் 12 மீனவர்களின் குடும்பத்திற்கு சென்று ஆறுதல் கூறியதுடன் சிறையிலிருந்து விடுவித்துக் கொண்டுவர தமிழக முதலமைச்சர் மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குனர் டாக்டர் விஜய கார்த்திகேயன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், சிறுபான்மையினர் மாணவர் மற்றும் மாணவியர்களுக்கென விடுதிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பள்ளி மாணவர்களுக்கு 33 விடுதிகளும், மாணவிகளுக்கு 22 விடுதிகளும், கல்லூரி மாணவர்களுக்கு 4 விடுதிகளும், மாணவிகளுக்கு 6 விடுதிகளும் செயல்பட்டு வருகின்றன. பள்ளி விடுதிகளில் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயில்கின்ற மாணவர் மாணவியர்களுக்கும், கல்லூரி விடுதிகளில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ITI மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் சேரலாம். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, சீர்மரபினர் விடுதிகளில் அனைத்து வகுப்பை சார்ந்த மாணவர் மாணவியர்களும் குறிப்பிட்ட விகிதாச்சார அடிப்படையில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர். விடுதிகளில் சேருவதற்கு பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களது ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமலும், இருப்பிடத்தில் இருந்து பயிலும் கல்வி நிலையத்தின் தொலைவு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். தகுதியுள்ள மாணவ மாணவியர்கள் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இருந்தோ இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் 18ஆம் தேதிக்குள்ளும், கல்லூரி மாணவர்கள் வரும் ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இச்சலுகைகளை பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார்.